அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் நடத்தப்படுகின்ற வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் LMDC LMDM அலகினால் நடத்தப்படுகின்ற காப்போத சாதாரண பரீட்சைக்கு 2020 தோற்றுகின்ற மாணவர்களுக்கான வழிகாட்டல் கருத்தரங்கு. பாடம் வரலாறு பகுதி 1. ஒரு மணித்தியால பேப்பரை உள்ளடக்கியது இது. இங்கே 40 வினாக்கள் காணப்படும். 40 வினாக்களும் மிக பொருத்தமான விடையீன்கள் கோடிடுக. 40 வினாக்களும் மிக பொருத்தமான விடையீன்கள் கோடிடுக. மிக பொருத்தமான விடையின் கோடிடுகின்றதிலே உங்களுக்கு பகுதி 1 சில விடைகள் 4 விடைகள் இருக்கும். 4 விடைகளும் சரியானதாக இருக்கும். அதிலே மிக பொருத்தமான விடையீன்களே கோடிடப்பட வேண்டும். இந்த வகையிலே நாங்கள் வினா கட்டமைப்புக்குள் போவோம். எங்கட காப்போத சார்ந்தது கடந்த கால வினாத்தாட்களின் தொகுப்பின் அடிப்படையிலே தரம்பத்திலே முதலாம் பாடம் வரலாற்று மூலாதாரங்கள். தரம்பத்திலே முதலாம் பாடம் வரலாற்று மூலாதாரங்கள். வரலாற்று மூலாதாரங்கள் என்ற பாட அலகிலே உங்களுக்கு பெரும்பாலும் 4 வினாக்கள் பகுதி 1 வரும். அந்த வகையிலே நாங்கள் இங்கு முதலாவது வினாவாக இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக தருகின்ற உள்நாட்டு இலக்கிய மூலாதாரமான மகாவம்சத்தின் உங்களுக்கு இங்கே 2 விடயம் சொல்லப்படும். ஒன்று மகாவம்சம் அல்லது தீபவம்சம். மகாவம்சம் அல்லது தீபவம்சம் இதை உள்ளடக்கித்தான் பெரும்பாலும் முதல் வினாங்களுக்கு கேட்கப்படும். எங்களுடைய வரலாறு பாடத்திலே வரலாற்று மூலாதாரம் என்ற 10ஆம் ஆண்டின் முதலாம் அலகிலே வினா கேட்கப்படுகின்ற முதலாவது வினாவானது ஒன்றில் மகாவம்சத்தை பற்றி கேட்பார்கள் அல்லது தீபவம்சத்தை பற்றி கேட்பார்கள். இந்த வகையிலே மகாவம்சத்தின் முதலாம் பாகத்தினை எழுதிய ஆசிரியரையும் பிரிவினாவையும் தரும் விடையை தெரிவு செய்க. இந்த கேள்விக்கு முன்னர் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் மகாவம்சம் என்றால் என்ன, மகாவம்சம் என்றால் என்ன, மகாவம்சத்தை பற்றி எங்களுடைய பாட புத்தகம் என்ன சொல்லுகின்றது. இலங்கையினுடைய வரலாற்றை குறிப்பிடுகின்ற தொடர்ச்சியாக குறிப்பிடுகின்ற நூல் மகாவம்சமாக இருக்கின்றது. அடுத்த மகாவம்சத்திலே பாட புத்தகத்தில் படிப்பிக்கிற மாதிரி அதே மாதிரி எங்களுக்கு வினா பரீட்சை வினாபத்திரத்திலே காணப்பட மாட்டார். சற்று உங்களுடைய அறிவை அல்லது திறனை பயன்படுத்துகிற வகையிலே தான் அந்த வினா காணப்படும். மகாவம்சம் என்றால் முதலாவது இலங்கையினுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக கூறுகின்ற நூல். அடுத்தது மகாநாமதேயரால் இந்த நூல் எழுதப்பட்டது. மகாநாமதேயர் மகாவம்சத்தை எழுதியவர் யார் என்று சொன்னால் மகாநாமதேயர். அடுத்ததிலே சொல்லப்படுகின்றபடியும் மகாநாமதேயர் வாழ்ந்த பிரிவேனா திக்சந்த செனவியா பிரிவேனாவாக இருக்கும். அடுத்த மகாவம்சத்தை பற்றி வேறு என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா மகாவம்சத்திற்கு பாலி மொழியிலே விளக்க நூல் எழுதப்பட்டிருக்கு. மகாவம்சத்திற்கு பாலி மொழியிலே விளக்க நூல் எழுதப்பட்டிருக்கு. அதை நாங்கள் டீகாவ என்று சொல்லப்படுகின்றது. டீகாவை மகாவம்சமானது வம்சப்த காசினி என்று சொல்லுகின்றது. வம்சப்த காசினி என்று சொல்லுகின்றது. அதை விட மகாவம்சத்திற்கும் தீபவம்சத்திலேயும் பொதுவான விடயங்கள் இருக்கின்றது. அதிலே சில நூல்களுடைய செல்வாக்கு காணப்படுகின்றது. உத்தரவிகார அட்டகத, வினய அட்டகத, சிங்கள அட்டகத போன்ற நூல்களுடைய செல்வாக்கு காணப்படுகிறது. இனி நாங்கள் இந்த கேள்வியை பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கையினுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக தருகின்ற உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம் மகாவம்சத்தின் முதலாம் பாகத்தை எழுதிய ஆசிரியரையும் பிரிவேனாவும் தரும் விடை தொகுதியை தருக. எனவே மகாவம்சத்தை எழுதிய ஆசிரியர் மகாநாமதேயராக இருக்கும். அவர் வாழ்ந்த பிரிவேனா திக்சந்த செனவியா பிரிவேனா. எனவே முதலாவது வினாவுக்கு முதலாவது விடை சரியானது. இதே மாதிரி எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி தீபவம்சத்தை பற்றி கேட்கலாம். இலங்கையினுடைய வரலாறு பற்றி சொல்லுகின்ற மிக பழமையான நூல் தீபவம்சமாக இருக்கும். தீபவம்சம் அதோட தொடர்ச்சியாக கேட்பார்கள். மகாவம்சமும் தீபவம்சமும் குழம்பாம இருக்கிறக்காண்டி காலத்தை சொல்லுவார்கள். 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அது மகாசேன மன்னன் கால வரலாற்றை குறிப்பிடுகின்றது. அடுத்த 2ஆம் கேள்வி இலங்கையின் கம்பளை ராசதானி காலம் முதல் கோட்டை ராசதானி காலம் வரையிலான அரசியல் தகவல்களை உள்ளடக்கிய நூல். 3ஆவது வகைப்படுத்தி இருக்கின்றது. 1 ராசரட்டை காலம். 2வது காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பளை கோட்டை காலம். கம்பளை கோட்டை காலம். 3வது காலப்பகுதி கோட்டை கண்டி காலம்.
ராசரட்டை கால நூல்களை பார்த்தோம் என்று சொன்னால் ராசரட்டை காலத்தில் 5 வகையான நூல்கள் சொல்லப்படுகின்றது. ஒன்று போதிவம், தூது வம்சம், தாது வம்சம், பூஜாவளிய, சத்தன்ம ரங்காரர். அதே மாதிரி கம்பளை ராசானி, கோட்டை ராசானிலே 2 வகையான நூல்கள் அரசியல் வளர்ச்சி பற்றி சொல்லுகின்றது. எனவே அரசியல் என்று சொன்னால் ராஜன் என்று வரும். அரசியல் என்று சொன்னால் ராஜன், அரசனை குறிப்பது ராஜன். எனவே ராஜாவளி நூல் அரசியல் வளர்ச்சி பற்றியும், புத்தசாசனம் பற்றி நியாய சகரிய என்ற நூலும் குறிப்பிடுகின்றது. எனவே எங்கள்கிட்ட வினாவப்பட்ட கேள்வி, இலங்கையின் கம்பளை ராசானி காலம் முதல் கோட்டை ராசானி காலம் வரையிலான அரசியல் தகவல்களை உள்ளடக்கிய நூல் என்றால் அது ராஜாவளியவாக இருக்கும். அரசியல் என்றால் ராஜன். எனவே நாங்கள் அதில் இலவா பாடமாக்கி கொள்ளலாம். அரசியல் வளர்ச்சி பற்றி சொல்லுகின்ற நூல் ராஜாவளியர். எனவே ராஜாவளிய என்ற கேள்வி ஒரு வருஷம் வினாவப்படமாக இருந்தால் அடுத்த வருஷம் சிறியத்தில் கேட்கப்படலாம். புத்தசாசனம் பற்றி சொல்லுகின்ற நூல், புத்தசாசனம் பற்றி சொல்லுகின்ற நூல் நியாய சங்கிரவையாக இருக்கும். எனவே கேட்கப்பட்ட கேள்வி அரசியல் வளர்ச்சி பற்றி சொல்லப்படுகிறது. எனவே இதுக்கு சரியான விடை வந்து ராஜாவளிய என்பதாக இருக்கு. மூன்றாவது வினா, முதலாம் விஜயபாகு மன்னன் தனக்கு உதவி செய்த சித்தாரம்பி புத்தநாயக்க என்னும் அதிகாரிக்கு வழங்கிய பரிசுகள் சலுகைகள் பற்றி குறிப்பிடும் சாசனம். இலங்கையினுடைய வரலாற்றை குறிப்பிடுகின்ற வகையிலே இலங்கையினுடைய வரலாற்றை இலக்கியங்கள், தொல்பொருட்கள், வரலாற்றை அறிய உதவும் மூலாதாரங்களை நாங்கள் பிரதானமாக 2 வகைப்படுத்துவோம். ஒன்று இலக்கியங்கள், 2வது தொல்பொருட்கள். தொல்பொருட்களை நாங்கள் பிறகு வகைப்படுத்துவோம். கல்வெட்டுக்கள், நாணயங்கள், சிதைவுகள், எழுத்தாவணங்கள். எழுத்தாவணங்களில் 2 இருக்கின்றது. ஒன்று வலிபுர பொற்சாசனம், பனாகடுவ செப்பேடு. வலிபுர பொற்சாசனம் வந்து பசவன் பற்றி குறிப்பிடுகின்றது. அதே மாதிரி பனாகடுவ செப்பேடானது முதலாம் விஜயபாகு மன்னன் பற்றி சொல்லுகின்றது. பனாகடுவ செப்பேடானது சித்தாரம்பி புத்தநாயக்க என்பவனுக்கு முதலாம் விஜயபாகு மன்னன் ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்வதற்காக பரிசுகளாக்கியவை பற்றி குறிப்பிடுகின்றது. எனவே மூன்றாவது வினா, முதலாம் விஜயபாகு மன்னன் தனக்கு உதவி செய்த சித்தாரம்பி புத்தநாயக்க என்னும் அதிகாரிக்கு வழங்கிய பரிசுகள் சலுகைகள் பற்றி குறிப்பிடும் சாசனம் பனாகடுவ செப்பேடாக இருக்கு. பனாகடுவ செப்பேடு என்பது சரியான விடையாக இருக்கு. நாலாவது வினா, பிரதான இலங்கையின் சமூக வரலாறு, குடியேற்றங்களின் பரம்பல் போன்ற விடயங்களை அறிந்து கொள்வதற்கு உதவும் சாசனங்கள். இதில் இருக்கின்ற விடயங்கள் எல்லாம் சாசனங்களாக காணப்படுகின்ற போதும் சமூக வரலாறு, குடியேற்றங்களின் பரம்பல் பற்றி பிரதான காலத்திலே கல்வெட்டுக்கள் கூறப்பட்டன. கல்வெட்டுகளை நாங்கள் என்னவென்று சொல்லுவோம், சமகால நிகழ்வுகளை எடுத்துக்காட்டும். கல்வெட்டு என்பது அந்த அன்று நடைபெற்ற நிகழ்வுகளை வெளிப்படுத்துவதாக இருக்கும். பிரதான காலத்திலே குளங்கள், விகாரைகள் அமைக்கப்படுகின்ற போது அதன் முன்னில் கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டன. எனவே பிரதான இலங்கையின் சமூக வரலாறு, குடியேற்றங்களின் பரம்பல் போன்ற விடயங்களை அறிந்து கொள்ளும் உதவும் சாசனம் அல்லது தொல்பொருளுக்கு விடையாக இருப்பது கல்வெட்டாக இருக்கும். கல்வெட்டாக காணப்படும். அஞ்சாவது வினா, இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட வெளிநாட்டு நாணயங்களுக்குரிய நாடுகளின் விடைகள் அடங்கிய தொகுதியை பின்வற்றில் இருந்து தெரிவு செய்க. அப்ப இலங்கை பண்டைய காலம் தொட்டு வெளிநாடுகளுடன் வர்த்தக தொடர்பினை பேணியது. இலங்கையினுடைய அமைவிட செல்வாக்கு காரணமாகவும் இலங்கையிலே பெருமதி மிக்க வர்த்தக பொருட்கள் காணப்பட்டதாலும் இலங்கை பண்டைய காலம் தொட்டு வெளிநாட்டு உறவினை பேணியது. அண்டைய நாடுகளுடனும் சரி, தூர கிழக்காசிய நாடுகளுடனும் சரி இலங்கை வெளிநாட்டு உறவினை பேணியது. இந்த வகையிலே இலங்கை பண்டைய காலத்தில் வெளிநாட்டு உறவு பேணிய நாடுகளாக உரோம், சீனா, இந்தியா போன்ற நாடுகளுடன் இலங்கை பண்டைய காலத்தில் வெளிநாட்டு உறவினை பேணியது. எனவே இலங்கையின் கண்டெடுக்கப்பட்ட வெளிநாட்டு நாணயங்களுக்குரிய நாடுகளின் விடைகள் அடங்கிய தொகுதிகள் பின்னவற்றிலிருந்து தெரிவு செய்கின்ற விடையிலே முதலாவது விடை சரியானது. உரோம், சீனா, இந்தியா போன்ற நாட்டு நாணயங்கள் இலங்கையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆறாவது வினா, கிறிஸ்துக்கு பின் 3350 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மனிதனால் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் மயானம் ஒன்று கண்டெடுக்கப்பட்ட இடம். இதுல வந்து பெரகல கல்துமுல்ல என்றது இலங்கையிலே முன்னேற்றகரமான ஒரு விவசாய சமூகம் வாழ்ந்ததற்கான ஒரு சான்றாதாரமாக காணப்படுகிறது. இலங்கையிலே 2400 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு முன்னேற்றகரமான விவசாய சமூகம் வாழ்ந்ததற்கான ஒரு சான்றாதாரமாக பெரகல கல்துமுல்ல காணப்படுகிறது.
எனவே மயானம் என்று குறிப்பிடுகின்ற போது அல்லது வீடென்று குறிப்பிடுகின்ற போது அது உடரஞ்ச மடமாக இருக்கும். எனவே வினாவப்பட்ட 6வது வினா, கிறிஸ்துக்கு பின் 3350 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மனிதனால் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் மயானம் ஒன்று கண்டெடுக்கப்பட்ட இடம் உடரஞ்ச மடம். எனவே 6வது கேள்விக்கான விடை முதலாவதாக இருக்கு, உடரஞ்ச மடம். ஏழாவது வினா, முன்வரலாற்று காலத்தில் வாழ்ந்த பெண்கள் தம்மை அழகுபடுத்தி கொண்டனர் என்பதற்கான ஆதாரமாக அமைவது. எனவே வரலாற்று காலத்தை வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், முன் வரலாற்று காலம், வரலாற்று காலம் என 3ஆக வகைப்படுத்துகிறார்கள். முன் வரலாற்று காலத்திலே பெண்கள் அன்றைய இருந்தும் சரி, பெண்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்வதற்காக குச்சிகளை பயன்படுத்தினார்கள். எனவே முன்வரலாற்று காலத்தில் வாழ்ந்த பெண்கள் தம்மை அழகுபடுத்தி கொண்டனர் என்பதற்கான ஆதாரமாக அமைவது உடரஞ்ச மடம வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட பெண்கள் அலங்கரிப்பதற்கு பயன்படுத்திய பொருட்கள். எனவே உடரஞ்ச மட வீட்டிலே வாழ்ந்த பெண்கள் குச்சிகளை பயன்படுத்தி தங்களை அழகுபடுத்தினர் என்பதற்கான சான்றாதாரம் காணப்படுகின்றது. எனவே 7வது வினாவுக்கான விடை 2ஆவதாக காணப்படும். 8வது வினா, பிரதான கால மக்கள் உலோக மற்றும் மட்பாண்டங்கள் செய்யும் தொழில்நுட்பத்திற்கு மாற்றமடைந்த காலம். பிரதான கால மக்கள் உலோக மட்பாண்டங்கள் செய்யும் தொழில்நுட்பத்திற்கு மாற்றமடைந்த காலம். இந்த முன் வரலாற்று காலத்தை நாங்கள் இரும்பு யுகம் என்றும் சொல்லுவோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலே மனிதன் கல்லாயுதங்களை பயன்படுத்தினான். எனவே அதை கல்லாயுத யுகம் என்று சொல்லுகிறோம். எனவே முன் வரலாற்று காலத்துல தான் மனிதன் என்ன செய்யறான், இரும்பை பயன்படுத்துகிறான், தொழில்நுட்பத்துக்கு மாற்றம் அடைகிறான். எனவே பிரதான கால மக்கள் உலோகம், இரும்பு என்பது உலோகமாக காணப்படுது. எனவே உலோகத்தை பயன்படுத்தி உலோகம் மற்றும் மட்பாண்டங்கள் செய்யும் தொழில்நுட்பத்துக்கு மாற்றமடைந்த காலம் என்று வினாவுகின்ற போது அதுக்கான விடை முன் வரலாற்று காலமாக இருக்கு. 4வது விடையானது சரியானதாக காணப்படும். 9வது கேள்வி, பிரதான கிராமங்களை ஒன்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்திய அம்சம். இது இன்றும் நடைமுறையில நாங்கள் சொல்லுவோம், ஊர் என்று சொல்லுவோம். நாங்கள் வாழுகின்ற ஊர் எங்களுடைய சொந்த ஊர் என்று சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிற ஊரை அயல் ஊர் என்று சொல்லுவோம். வெளியில இருக்கிற ஊரை வெளியூர் என்று சொல்லுவோம். எனவே அங்கு கிராமங்கள் காணப்பட்டன. கிராமங்களை ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்துவதற்காக ஒடுங்கிய வனப்பகுதி காணப்பட்டது. எனவே பிரதான கிராமங்கள் ஒன்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்திய அம்சம் ஒடுங்கிய வனப்பகுதியாக இருக்கும். 3வது விடையானது சரியானதாக காணப்படும். 10வது வினா, பரவலாக்கப்பட்ட அதிகாரத்தை மத்தியமயப்படுத்தி ஏக அரச நிர்வாகத்தை ஏற்படுத்திய மன்னன். இதிலே ஒவ்வொரு மன்னனுக்கும் முதலாவது நாங்கள் சொல்லலாம். தேவநம்பிய தீசன் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கையினுடைய முதலாவது பௌத்த சிங்கள மன்னன். எனவே தேவநம்பிய தீசன் மன்னனுடைய ஆட்சி காலத்தில்தான் அசோகன் மகனான மாய்ந்ததிரால இலங்கைக்கு பௌத்த சமயம் கொண்டு வரப்பட்டது. துட்டகைமுனுவை பார்த்தீங்க என்று சொன்னால் துட்டகைமுனு மன்னன் தான் இலங்கை முழுவதையும் ஒரே நிர்வாக முறையின் கீழே ஆட்சி செய்யப்படுது. அதாவது ஏக அரச நிர்வாகத்தை ஏற்படுத்திய மன்னன் துட்டகைமுனாக காணப்படும். வசவனுக்கும் ஒரு முதலாவது இருக்கின்றது. வசவன் இளம்பகர்ண வம்சத்தினுடைய தொடக்க ஆட்சியாளனாக காணப்பட்டான். பண்டுகாவையன், பண்டுகாவையனை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பண்டுகாவையன் தான் இலங்கையினுடைய முதலாவது தலைநகரமான அனுராதபுரத்தை தலைநகரமாக்கினான். எனவே எங்களிடம் வினாவப்பட்ட கேள்வி, பரவலாக்கப்பட்ட அதிகாரத்தை மத்தியமயப்படுத்தி ஏக அரச நிர்வாகத்தை ஏற்படுத்திய மன்னன் துட்டகைமுனு மன்னனாக இருக்கு. எங்கள்கிட்ட காலத்துக்கு காலம் கேட்கப்படுகின்றகளிலே தேவநம்பிய தீசன் விடையாக வரணும் என்றால் இலங்கையினுடைய முதலாவது பௌத்த சிங்கள மன்னன் தேவநம்பிய தீசனாக இருக்கு. அதாவது வசவன் பற்றி 1ஆம் பாடம் 3ஆம் பாடத்திலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பண்டுகாவையன், இதை விட எங்களுக்கு என்ன ஒரு ஆள் இருக்குது விடையாக வரலாம், விஜயன். விஜயனை பற்றி கேள்வி கேட்கணும் என்று சொன்னால் இலங்கையினுடைய முதலாவது ஆட்சியாளன் எதுவுமே சொல்லாமல் இலங்கை ஆட்சி புரிந்த முதலாவது மன்னன் என்று கேட்டால் அதற்கு விஜயனாக இருக்கு. எனவே எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, பரவலாக்கப்பட்ட அதிகாரத்தை மத்தியமயப்படுத்தி ஏக அரச நிர்வாகத்தை ஏற்படுத்திய மன்னன் துட்டகைமுனு மன்னனாக இருக்கும். 11வது வினா,
இந்த சமுத்திரத்தில் மேற்கை மையமாக கொண்டு நடைபெற்று வந்த சர்வதேச வர்த்தகம் கிழக்குக்கு மாற்றம் பெற்றமையால் இலங்கையில் ஏற்பட்ட மாற்றம். இல்ல நாங்கள் மேற்கே என்று சொன்னால் இலங்கையிலே அன்றாபுரத்தை துட்டகைமுன மன்னன் இலங்கை முழுவதையும் ஒரே நிர்வாக அலகின் கீழ் கொண்டு வந்ததற்கான பிரதானமான காரணமாக விளங்குவது சர்வதேச வர்த்தகத்தினுடைய முக்கியத்துவம். எனவே சர்வதேச வர்த்தகத்தின் முக்கியம் கருதி துட்டகைமுன மன்னன் அன்றாபுரத்தை மையமாக கொண்டு இலங்கை முழுவதிலும் ஏக நிர்வாக அலகை கொண்டு மகாதீத்த அல்லது மாந்தையை இலங்கையினுடைய வடமேற்கு பகுதியிலே உள்ள மாந்தை அல்லது மகாதீத்தத்தை துறைமுகமாக தெரிவு செய்தான். அதுக்கு பிறகு அன்றாபுரம் வீழ்ச்சி அடைய பொலனறுவை தலைநகரமாக்கப்பட்டது. பொலனறுவையை முதலாம் விஜயபாக மன்னன் தலைநகரமாக்கினான். முதலாம் விஜயபாக மன்னன் அனுராதபுர ராஜதானியை விட்டு ஏன் பொலனறுவையை தலைநகரமாக்கினான் என்றால் இலங்கை சர்வதேச வர்த்தகத்தின் முக்கியத்துவத்திலே கிழக்கு பக்கத்திலே காணப்பட்ட திருவோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம் கருதி அன்றாபுரத்திலிருந்து முதலாம் விஜயபாக மன்னன் பொலனறுவையை தெரிவு செய்தான். அந்த வகையிலே கேட்கப்பட்ட கேள்வி, இந்த சமுத்திரத்தில் மேற்கை மையமாக கொண்டு நடைபெற்று வந்த சர்வதேச வர்த்தகம் கிழக்குக்கு மாற்றம் பெற்றமையால் இலங்கையில் ஏற்பட்ட மாற்றம் பொலனறுவையை தலைநகரமாக தெரிவு செய்யப்பட்டது. அப்ப அன்றாபுரம் ராஜதானியாக விளங்கிய காலப்பகுதியிலே மேற்கிலே மகாதீத்த துறைமுகம் முக்கியத்துவம் பெற்றது. கிழக்கிலே சர்வதேச வர்த்தகம் முக்கியத்துவம் பெற திருவோணமலை துறைமுகம் சிறந்து விளங்குகின்ற காலப்பகுதியிலே தலைநகரமானது அன்றாபுரத்திலிருந்து பொலனறுவைக்கு மாற்றப்பட்டது. எனவே வினாவப்பட்ட வினாவுக்கான விடை பொலனறுவை தலைநகரமாக தெரிவு செய்யப்பட்டது. 12ஆம் கேள்வி, இலங்கையின் ஆரம்ப காலத்திலிருந்தே சர்வதேச வர்த்தக நடவடிக்கைகளில் அதிகளவு முக்கியத்துவம் பெற்றமைக்கான காரணம். இலங்கை சர்வதேச வர்த்தகத்தில் முக்கியத்துவம் பெறுவை கொண்டு இலங்கையினுடைய அமைவிட செல்வாக்கு. இதில் தரப்பட்டுள்ள விடைகள் அனைத்தும் சரியாக இருக்கின்ற போதும் மிக பொருத்தமான விடை இலங்கை திருவோணமலை இயற்கை துறைமுகமாக இருந்தமை, மாதோட்டம் ஜம்புவளப்பட்டினம் போன்ற துறைமுகங்கள் காணப்பட்டமை, இலங்கை இந்து மகாசமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருந்தமை, இந்தியாவுக்கு தெற்கே இலங்கை அமைந்திருந்தது. அவ ஆரம்ப காலத்திலிருந்து இலங்கை சர்வதேச வர்த்தகத்தில் முக்கியத்துவம் பெற்று விளங்கமைக்கான பிரதான காரணமாக அமைவது இலங்கை இந்து மகாசமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருந்தமை. எனவே எல்லா நாடுகளும் எங்களுடைய நாட்டுடன் தொடர்பினை பேணுவதற்கு இலங்கையானது மத்தியில் இந்து மகாசமுத்திரத்தினுடைய மத்தியில் அமைந்திருந்தால பண்டைய காலத்திலிருந்து இலங்கையானது சர்வதேச வர்த்தகத்தில் சிறப்புற்று விளங்கியது. 13வது கேள்வி, பௌத்த ஆராமைகளில் தலைமை பிக்குகள் அமைத்து வாழ்ந்த மாணவ பிக்குகளுக்கு வழங்கப்பட்ட பெயர், அது அப்படியே புத்தகத்தில் இருக்கிறது, சதிவிகரிய என்ற பெயரால அவர்கள் அழைக்கப்பட்டார். 13வது வினா, பௌத்த ஆராமைகளில் தலைமை பிக்குகளை அண்மித்து வாழ்ந்த மாணவ பிக்குகளுக்கு வழங்கப்பட்ட பெயர் சதிவிகரிய என அழைக்கப்படுகின்றது. இது 14வது வினா, பண்டைய காலத்திலே காணப்பட்ட ஒரு அளவீட்டு முறை. இலங்கையின் பண்டைய அளத்தல் முறைகளில் நில அளவீட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரு அவனம் நிலம் என்பது இன்றைய அளவீட்டில் குறிக்கும் அளவு 2.5 ஏக்கர். இன்றைய அளவீட்டில் குறிக்கப்படும் அளவு 2.5 ஏக்கர் ஆகும். 15வது, தெகி கக அலகந்த பகுதிகளில் இரும்பு சூளையை உருப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. இலங்கையிலே இரும்பு பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றாதாரம் காணப்பட்டது. இயற்கையான முறைகளை பயன்படுத்தி இரும்பு உருக்கு பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது ஊதுகுழல். இந்த இயற்கையானது பயன்படுத்தப்பட்ட மரத்துக்கு தான் ஜடக மரக் என சொல்லப்படுது. இயற்கை வழி பயன்படுத்தப்பட்டிருக்கு, நிலக்கரி பயன்படுத்த. தெகி அகலகந்த என்ற பகுதியில இரும்பு சூளை இயக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஊதுளையாக இருக்கும். எனவே 15வது கேள்விக்கு முதலாவது விடை சரியானது. 16வது வினா, இலங்கையில் பல்வேறு நாடுகளின் நாணயங்கள் காணப்பட்டிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விடயம். இலங்கையில இந்திய, ரோம, சீன நாணயங்கள் காணப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கை ஆரம்ப காலத்திலிருந்து வெளிநாட்டு உறவினை பேணியிருக்கு, சர்வதேச முக்கியத்துவம் பெற்று காணப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கையானது பண்டைய காலத்திலிருந்து வர்த்தக தொடர்பினை பேணியிருக்கிறது. இலங்கை இந்து மகாசமுத்திரத்தின் நித்திரத்தில் காணப்பட்டதுடன் இலங்கையில பெருமதிமிக்க வர்த்தக பொருட்கள் காணப்பட்டதால இலங்கை பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக தொடர்பினை பேணியிருக்கிற இந்த வகையிலே இலங்கையில பல்வேறுபட்ட நாணயங்கள் காணப்பட்டிருக்கின்றது.
எனவே இலங்கையில் பல்வேறு நாணயங்கள் காணப்பட்டது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விடயம். பிரதான காலத்தில் இலங்கை பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக தொடர்பினை பேணியமை. 16வது 17வது 18ஆம் வினாக்களுக்கு தரப்பட்டுள்ள அட்டவணையை பயன்படுத்தி விடையளிக்கணும். அட்டவணையை நாங்கள் ஒரு பார்ப்போம். பின்வரும் அட்டவணையில் ஏயிலிருந்து எஃப் வரை உள்ள தகவல்களின் அடிப்படையாக கொண்டு 17ஆம் 18ஆம் வினாக்களுக்கு விடை தருக. இங்கே காலம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்கு பின் 1215, கிறிஸ்துக்கு பின் 1247. அங்கே ஆக்கிரமிப்பாளர்கள் என சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே 1215ஆம் ஆண்டு இலங்கை ஆக்கிரமித்தவன் கலிங்கமாகன். ராசரெட்ட ராசானியை ஆக்கிரமித்த பின்னர் தான் இலங்கையில ராசரெட்ட ராசானி வீழ்ச்சியடைய ராசானிகள் தென்மேற்கு நோக்கி நகருகின்றது. எனவே இதில் நாங்கள் ஒன்றை கண்டுபிடித்தால் அடுத்தது இது என்பதனை கண்டுபிடிக்கலாம். 1215ஆம் ஆண்டு கலிங்கமாகனுடைய ஆக்கிரமிப்பு என்றால் 1247ஆம் ஆண்டு சந்திரபானுவினுடைய ஆக்கிரமிப்பு. இது தம்பதேனியாவில் இடம்பெற்றது. எனவே கலிங்கமாகனுடைய ஆக்கிரமிப்பு காரணமாக ஆக்கிரமிப்பு எந்த ராசானி காலத்தில் இடம்பெற்றது? எனவே ராசரெட்ட ராசானி புலனறுவை வீழ்ச்சியடைக்கு பிரதான காரணமாக அமைந்தது கலிங்கமாகனுடைய படையெடுப்பு. எனவே கலிங்கமாகன் புலனறுவை என்று சொன்னால் ஒன்று தெரிஞ்சால் நாங்கள் பெற்றதை நாங்கள் காணலாம். ஜாவ நாட்டு சந்திரபானுவனுடைய ஆக்கிரமிப்பு தம்பதேனியாவா இருக்கு. வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்விக்கு போவோம் என்றால், கலிங்க நாட்டிலிருந்து இலங்கையை ஆக்கிரமிப்பு செய்தவருடன் தொடர்புடைய விடை தொகுதி. அல்ல நாங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா கலிங்க நாட்டிலிருந்து ஆக்கிரமிப்பு செய்தவருடைய விடை தொகுதி என்றால் ஏ வரணும், டி வரணும், இ வரணும். எனவே இந்த கேள்வி போனவென்றால் சரியான விடை கேட்கப்பட்ட கேள்வி தெற்கு ஆசியாவிலிருந்து இலங்கையை ஆக்கிரமிப்பு செய்தவருடன் தொடர்புடைய விடை தொகுதி விசிஎஃப் ஆக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா விசிஎஃப் ஜாவ நாட்டு சந்திரபானு வந்து 1247ஆம் ஆண்டு சந்திரபானு தம்பதேனியா காலம். எனவே பிசிஎஃப் என்பது சரியான விடையாக இருக்கும். பிசிஎஃப் என்பது சரியான விடையாக இருக்கும். 18வது வினா கலிங்க நாட்டிலிருந்து இலங்கையை ஆக்கிரமிப்பு செய்தவுடன் தொடர்புடைய விடை தொகுதி. இல்லை நாங்கள் ஒரு பார்க்கலாம். 17ஆம் கேள்விக்கு எங்களுக்கு விட தெரியாட்டி 18ஆம் கேள்விக்கு நாங்கள் போகலாம். 18ஆம் கேள்வி போனீங்கன்னு சொன்னால் கலிங்க நாடு என்று எங்களுக்கு மாகாண தெரியும். எனவே கலிங்க நாட்டு மாகாணம் என்று சொன்னால் 1215 வரணும்படியாக. அப்ப மாகாணம் என்றது நேர எங்க கேள்வியிலையும் இருக்கு, விடையிலையும் இருக்கு. எனவே டி வரும். இராசானி புலனறுவையா இருக்கும். எனவே 17ஆம் கேள்விக்கு என்ன விட வரையலாம் என்றால் ஏடி வரையலாது. அந்த விடையை நாங்கள் நீக்கி பார்ப்போம் என்றால் முதலாவதுல ஏ இருக்கு. எனவே இந்த விடை பிழையானது. முதலாவது ஏ இருக்கு, இந்த விடை பிழையானது. இரண்டாவதுல டி இருக்கு, எனவே இந்த விடையும் பிழையானது. மூன்றாவதுல ஏ இருக்கு, எனவே இந்த விடையும் பிழையானது. எனவே மூன்றாவது விடை சரியானது. நாங்கள் படிக்காட்டிலும் ஒரு தந்திர உபாயத்தை பயன்படுத்தி விடையளிக்கக்கூடியதா இருக்கு. எனவே நாங்கள் இதுக்கு பார்த்தோம் என்று சொன்னால் கலிங்கமானுக்கு ஏடி சரியானதாக இருக்கும். 19வது கேள்வி கோட்டை உருவனரட்டையின் பிரதேசங்களை உள்ளடக்கியிருந்த ராசான். கோட்டை ராசரட்டை ராசானியம் இருக்கணும். உருவனரட்டையின் பிரதேசங்களையும் உள்ளடக்கிய ராசானி கோட்டை ராசானி கோட்டையை மட்டும்தான் உள்ளடக்கியா இருக்கிறது. யாழ்ப்பாண ராசானி யாழ்ப்பாண சிற்றரசாக இருந்திருக்கிறது. சீதாபக்கையானது கோட்டையிலிருந்து பிரிந்த ஒரு சிறிய ராசானி. எனவே ராசரட்டை உருவனரட்டை பிரதேசங்களை உள்ளடக்கி இருந்த ராசானி கோட்டை ராசானியா இருக்கும். எனவே 19க்கு 4வது விடை சரியானது. அனைவருக்கும் இனிய வணக்கம். 20ஆம் 21ஆம் வினாக்களுக்கான வினாக்கள் பின்வரும் அட்டவணையில் ஏயிலிருந்து எஃப் வரை உள்ள கூற்றுகள் தரப்பட்டுள்ளது. இங்கு தரப்பட்டுள்ள அட்டவணையை மையமாக கொண்டு 20ஆம் 21ஆம் வினாக்களை தருக. தரப்பட்டுள்ள அட்டவணை நாடு கண்டுபிடிப்பு சிறப்பு பெயர்கள் என தரப்பட்டது. ஏ இத்தாலி, பி போலந்து, கண்டுபிடிப்புள்ள புவி கோள வடிவம், டி தொலைக்காட்சி, இ செயற்பாட்டு விஞ்ஞான திறன், எஃப் நவீன வானியல் விஞ்ஞானத்தின் தந்தை. இதை நாங்கள் வினாவை பார்ப்போம் என்றால் நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸுடன் தொடர்பான தகவல்களை தரும் விடை. எனவே நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால்
இத்தாலி சரியா இருக்கும். இத்தாலியில இருந்து நாங்கள் அங்கால பார்ப்போம்னு சொன்னால் நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ் இத்தாலி என்று பார்க்கக்குள்ள கேள்வியும் பார்க்கணும். ஒரு நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸுடன் தொடர்பான தகவல்களை தரம் விடை தொகுதி என்பது இத்தாலி போலந்து இந்த நாட்டில ஒன்று பெறணும், கண்டுபிடிப்பில் ஒன்று பெறணும், சிறப்பு பெயர் என்னென்று பெற வேண்டும். எனவே நாடு வந்து போலந்தா இருக்கின்றது. அவர் நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ். இப்ப போலந்து எங்களுக்கு தெரியாதென்றால் நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ் தான் புவி கோள வடிவமானது என சொன்னவர். எனவே சி கட்டாயம் இரண்டாவது விடையாக வர வேண்டும். இல்ல வந்து ரெண்டாவது விடையில பாத்தீங்கன்னா சி மட்டும்தான் புவி கோள வடிவமானது. எனவே வினாவில் நாங்கள் போய் பார்த்தோம் என்றால் பி முதலாவது விடையில மட்டும்தான் இரண்டாவதுல சி இருக்கின்றது. எனவே இங்கே முதலாவது விடை சரியானது. எங்களுக்கு பரப்பு தெரியாட்டிலும் அறிவென்ற விடயத்திலிருந்து மாறுபட்டு திறனுக்குள்ள போவோம் என்று சொன்னால் 21வது கேள்வி கலிலியோ கலிலியுடன் தொடர்புடைய தகவல்களை தரும் விடை. எனவே நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ் BCF என்று பார்த்தால் எனவே முதலாவது விடைக்கு வி வரையிலாது, ஏனென்றால் அது நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ் உடன் தொடர்பான விடை. இரண்டாவது விடையிலையும் நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ் உடன் தொடர்பான விடை சி இருக்கின்றது. எனவே எங்களுக்கு இங்கே விடை சரியாக வர வேண்டும், ஒரு மூன்றாவது வர வேண்டும், இல்லையென்றால் நாலாவது வர வேண்டும். எனவே நாங்கள் அட்டவணைக்கு போய் பார்த்தோம் என்று சொன்னால் நிக்கலஸ் கலிலியோ கலிலியுடன் தொடர்பான விடை என்பது ADE ஆக இருக்கும். ADE என்பது இத்தாலி நாட்டாகவும் தொலைநோக்கியையும் செயற்பாட்டு விஞ்ஞான திறன் எனவும் சிறப்பிக்கப்படுகின்றனர். 22வது கேள்வி இலங்கைக்கு வந்த போர்த்துகேயர் முதலில் தொடர்பினை ஏற்படுத்தி கொண்ட இலங்கையின் ராஜ்யம். போர்த்துகீசர் வரைக்குள்ள இலங்கையில 3 வகையான நிர்வாக அலகுகள் காணப்பட்டன. கண்டி, கோட்டை, யாழ்ப்பாணம். எனவே கோட்டை, கண்டி, யாழ்ப்பாணம் 1505ஆம் ஆண்டு போர்த்துகீசர் எங்கட நாட்டுக்கு வரைக்குள்ள கோட்டை துறைமுகத்துடன் தான் அல்லது கொழும்பு துறைமுகத்தினூடாக கோட்டை ராஜ்யத்துடன் தான் தொடர்பினர். எனவே இலங்கைக்கு வந்த போர்த்துகீசர் முதலில் தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட இலங்கையின் ராஜ்யம் கோட்டையாக காணப்படும். 23ஆம் வினா கோட்டை ராஜ்யத்தின் பாதுகாவலர்களாக போர்த்துகீசர் நியமிக்கப்பட்டமைக்கான காரணம். 1521ஆம் ஆண்டு விஜயபாகு கொலையின் பின்னர் கோட்டை ராஜ்யமானது 3 கூறுகளாக பிளவுபடுகின்றது. கோட்டை, ரைகம, சீதாபக்கை. எனவே கேட்கப்பட்ட கேள்வி கோட்டை ராஜ்யத்தின் பாதுகாவலராக போர்த்துகீசர் நியமிக்கப்பட்டமைக்கான காரணம் மாயாதுன்னை ரைகம ராஜ்யத்தை சீதாபக்கையுடன் இணைத்துக் கொண்டமை. இரண்டாவது விடை கோட்டை ராஜ்யத்துக்கும் சீதாபக்கை ராஜ்யத்துக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு. சீதாபக்கை ராஜ்யத்துக்கும் கோட்டை ராஜ்யத்துக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக சீதாபக்கையினுடைய மன்னனான மாயாதுன்னையும் முதலாம் ராயசிங்கனும் கோட்டை மீது படையெடுத்த போது கோட்டையின் ஆட்சியாளனான தர்மபாலன் போர்த்துகீசனுடைய உதவியை நாடினான். எனவே கேட்கப்பட்ட கேள்வி கோட்டை ராஜ்யத்தின் பாதுகாவலர்களாக போர்த்துகீசர் நியமிக்கப்பட்டமைக்கான காரணம். எனவே இங்கே இரண்டாவது விடை சரியானது. ஏனையவற்றையும் பார்ப்போம். மாயாதுன்னை சிறந்த வீரனாகவும் ஜெயவீர பண்டாரவின் உதவியை பெறக்கூடியதாகவும் இருந்தவை. ஜெயவீர பண்டார வந்து கண்டிராசானியுடைய ஆட்சியாளனாக இருந்தான். வீரிய பண்டாரன் சிறந்த வீரனாக விளங்கியமை. எனவே தரப்பட்டுள்ளவற்றுள் மிக பொருத்தமான விடை இரண்டாவது விடையாக காணப்படும். 24வது கேள்வி 1800ஆம் ஆண்டில் குவான உரத்தினை தயாரித்த நாடு. இலங்கையில பெருந்தோட்ட பயிற்சியை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அல்லது கைத்தொழில் புரட்சி கால பகுதியில குவான உரம் கண்டுபிடிக்கப்படுது. கைத்தொழில் புரட்சியில குவான உரத்தினை தயாரித்த நாடு நேரடியாகவே புத்தகத்தில் இருக்கு, தென்னாப்பிரிக்க நாடாக இருக்கு. எனவே 1800ஆம் ஆண்டு குவான உரத்தினை தயாரித்த நாடு தென்னாப்பிரிக்க நாடாக இருக்கு. 25ஆம் கேள்வி வர்த்தக முதலீட்டுக்காக தனிப்பட்ட முயற்சியாளர்கள் சிலர் ஒன்றிணைந்து உருவாக்கிய கம்பெனி. வர்த்தக முதலீட்டாளர்கள் தனிப்பட்ட முயற்சி என்றால் கம்பெனி என்றால் லாபம் கிடைக்கின்ற நிறுவனம். எனவே பல்பொருள் வாணிபம், வாணிபம் என்பது ஒரு நிறுவனமாக இருக்கும். பல்பொருள் நிறுவனம் பல்தேசிய கம்பெனி. தரப்பட்ட மிக பொருத்தமான விடை பல்தேசிய கம்பெனி. பல்தேசிய கம்பெனி என்றால் ஒரு நாட்டை மையமாக கொண்டு பல்வேறு நாடுகளிலே கிளைகளை நிறுவி உற்பத்தி செய்து விற்பனையில் ஒரு நிறுவனம் தான் பல்தேசிய கம்பெனி. எனவே கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடை பல்தேசிய கம்பெனியாக காணப்படும்.
26வது கேள்வி, இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் அரசியல் நடவடிக்கைகள் பிரித்தானிய அரசாங்கத்தினாலும் பொருளாதார நடவடிக்கைகள் வர்த்தக கம்பெனிகளாலும் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிர்வாக முறைக்கு வழங்கிய பெயர். இலங்கையின் கரையோர பிரதேசத்தை 1796ஆம் ஆண்டு பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி கைப்பற்றிய பின்னர் 1797ஆம் ஆண்டு பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி இடம்பெறுது. கிளர்ச்சியின் ஓர் விளைவாக 1798ஆம் ஆண்டு பிரித்தானிய முடியினுடைய பிரதிநிதியாக ஆளுநர், அதாவது முதலாவது பிரித்தானிய ஆளுநராக பிரெட்ரிக் நோர்த் நியமிக்கப்பட்டார். எனவே ஆரம்பத்தில் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி இருந்தது. 1798ஆம் ஆண்டு பிரித்தானிய முடியினுடைய பிரதிநிதியான பிரெட்ரிக் நோர்த் நியமிக்கப்பட்ட பின்னர் இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் அரசியல் நடவடிக்கைகளை பிரித்தானிய அரசாங்கத்தினாலும் முடியினாலும், அதாவது ஆளுநராலும், பொருளாதார நடவடிக்கைகள் பிரித்தானிய கம்பெனியினாலும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிர்வாக முறைக்கு வழங்கப்பட்ட பேர் இரட்டை ஆட்சி. அதாவது பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியும் பிரித்தானிய ஆள்வதியும் சேர்ந்து இலங்கையினுடைய கரையோர பகுதியை நிர்வகித்தமையை இரட்டை ஆட்சி என குறிப்பிடப்படும். 27வது வினா, இலங்கையின் இறுதி சுதந்திர ராட்சியம். அன்றாபுரம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்களோட பாடத்தினுடைய மையப்பகுதி இலங்கையினுடைய முதலாவது ராட்சியம். இலங்கையினுடைய முதலாவது தலைநகரம் எது என்று கேட்டால் அன்றாபுரம். அன்றாபுரத்தை தலைநகரமாக்கியவன் பண்டுகாவியனாக இருக்கு. இலங்கையில கோட்டை தலைநகரம் என்று சொல்லிக் கொண்டு வைக்க அன்றாபுரம், பொல்நறுவ, தமதனியா, ஜாப்புவா, குர்நாகல், கம்பளை, கோட்டை என்று சொன்னாலும் போர்த்துகீசர் ஒல்லாந்தருடைய காலப்பகுதியை கோட்டை ராஜதானி பிரித்தானியர் போர்த்துகீசர் ஒல்லாந்தர் வசமானதும் கண்டி ராஜதானி இலங்கையில இறுதி வரை சுதந்திர ராஜதானியாக விளங்கியது. எனவே 27வது கேள்விக்கு 4வது விடை சரியாக இருக்கு. 28வது வினா, 1919 தேசிய சங்கத்தை உருவாக்கி அதற்கு தலைமை தாங்கி செயற்பட்டவர். 1915ஆம் ஆண்டு சிங்கள முஸ்லிம் கலவரம் இடம்பெற்ற பின்னர் இலங்கையிலே 1919ஆம் ஆண்டு தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுது. இலங்கை தேசிய காங்கிரசினுடைய முதலாவது தலைவராக சேர்பொன் அருணாச்சலம் விளங்கினார். எனவே தரப்பட்ட கேள்விக்கு 28ஆம் கேள்விக்கான விடை முதலாவதாக இருக்கும். சேர்பொன் ராமநாதன் 1910ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட குரு மக்களஞ்சாப்பிலே படித்த இலங்கையர் சார்பாக முதலே சட்டசபைக்கு தெரிவு செய்யப்பட்டார். எனவே கேள்விக்கான விடை சேர்பொன் அருணாச்சலமாக இருக்கும். 29வது வினா, 1915ஆம் ஆண்டு பிரித்தானிய அரசு இராணுவ சட்டத்தை பௌத்தர்களுக்கு எதிராக அல்லது சிங்களவர்களுக்கு எதிராக பிரகடனப்படுத்திய போது அவர்களுக்காக பரிந்து பேசிய தலைவர். 1915ஆம் ஆண்டு இலங்கை 1815ஆம் ஆண்டு இலங்கை முழுவதும் கைப்பற்றப்பட்டு 100 ஆண்டு பூர்த்தியை 1915ஆம் ஆண்டு சிங்களவர்கள் கொண்டாடிய போது சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது, அல்லது சிங்கள முஸ்லிம் கலவரம் இடம்பெற்றது. இதனை தவறாக புரிந்து கொண்ட பிரித்தானிய அரசு சிங்கள தலைவர்களை சிறையில் அடைத்தது. இவர்களை சிறை மீட்பதற்காக சேர்பொன் ராமநாதன் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு சென்று அங்கே வழக்காடி அவர்களை சிறை மீட்டார். எனவே 1915ஆம் ஆண்டு பிரித்தானிய அரசு இராணுவ சட்டத்தை பௌத்தர்களுக்கு அல்லது சிங்களவர்களுக்கு எதிராக பிரகடனப்படுத்திய போது அவர்களுக்காக பரிந்து பேசிய தலைவர் சேர்பொன் ராமநாதனாக இருக்கு. 30வது வினா, இலங்கையின் பாராளுமன்றம் தேசிய அரசு பேரவை என அழைக்கப்பட காரணமான அரசியல் ஜாப். இலங்கையில அரசியல் ஜாப் என்று பார்த்தால் கோல்புரு கமரன், குருமக்கலம், மேனிங் டெவன்சியன் வரையும் சட்டவாக்க கழகம் எனவும், டொனமூர் அரசு கழகம் எனவும், சோர்வழி ஈரங்க பாராளும் எனவும், 72ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு யாப்பு ஓரங்க பாராளுமன்றம் என அழைக்கப்படுது. இந்த ஓரங்க பாராளுமன்றம் விசேடமாக தேசிய அரசு பேரவை என குறிப்பிடப்பட்டது. எனவே கேட்கப்பட்ட கேள்வி, இலங்கையின் பாராளுமன்றம் தேசிய அரசு பேரவை என அழைக்கப்பட காரணமான அரசியல் யாப்பு 72ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு யாப்பு. இன்றைக்கு இருக்கிற 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு ஓரங்க பாராளுமன்றம் எனவே அழைக்கப்படுகின்றது. கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களை அவதானித்து 32ஆம் வினாக்களுக்கு விடை தருக. அங்கே சொல்லப்படுகிறார்கள் காம, ஏ சொல்றார்கள் காகம வேரகம உன்னிச்சை, பி சொல்றார்கள் கிருந்தலை, பாகியன்கள கடவல கந்தலாய், கிருந்தலை பாணியன் கடவல கந்தலாய். 31வது கேள்வி கேட்கப்படுது, இலங்கையின் சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட விவசாய குடியேற்றங்கள். விவசாய குடியேற்ற திட்டங்கள் என்று பார்த்தால் இலங்கையில் சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டால்
சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட குடியேற்றங்கள் ஏ காகம பெரகம உன்னிச்சு. எனவே ஏ சரியானது, பி பிழையானது. பி வந்து கந்தலா எல்லாம் பிற்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட குடியேற்ற திட்டங்களாக இருக்கு. 32வது இலங்கையின் சுதந்திரம் அடைந்த பின்னர் ஆரம்பிக்கப்பட்ட விவசாய குடியேற்ற திட்டங்கள். அதுல வந்து ஏ பிழையானது, அங்க ஏ சரியானது என்றால் இங்க ஏ பிழையானது, பி சரியானது. 33ஆம் கேள்வி 1978ஆம் ஆண்டு கொழும்பு பெரும்பாக பொருளாதார ஆணைக்குழு அமைக்கப்பட்டதுடன் உருவாக்கப்பட்ட முதலாவது ஏற்றுமதி 18 வலயம் அல்லது சுதந்திர வர்த்தக வலயம் என்று சொல்லலாம். அதுக்கான விடை எக்கல. 1978ஆம் ஆண்டு கொழும்பு பெரும்பாக பொருளாதார ஆணைக்குழு அமைக்கப்பட்டதுடன் உருவாக்கப்பட்ட முதலாவது ஏற்றுமதி 18 வலயம் எக்கலவாக காணப்படும். 34வது வினா இலங்கையின் அரசு கழக ஆட்சி காலத்தில் கல்வி நிர்வாக குழுவினுடைய தலைவர். 1931ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட டொனமூர் ஜாப்பிலே சர்வஜன வாக்குரிமை அரசு கழகம் நிர்வாக குழு முறை என்ற விடயங்கள் உருவாக்கப்பட்டது. அதிலே 7 நிர்வாக குழுக்கள் உருவாக்கப்பட்டது. அந்த கல்வி நிர்வாக குழுவினுடைய தலைவராக CWW கண்ணங்கரா விளங்குகின்றார். இவரை தான் நாங்கள் இன்று வரை இலவச கல்வியினுடைய தந்தை எனவும் குறிப்பிடுகின்றோம். 35, 36, 37 தரப்பட்டுள்ள அட்டவணைக்கு ஏற்ப நீங்கள் விடையளிக்கணும். உலகில் இடம்பெற்ற புரட்சிகள் என்ற பாடப்பகுதிக்குள்ள இது வருகின்றது. கீழே A, B, C, D, E என தரப்பட்டுள்ள கூற்றுகளை அவதானித்து 35, 36, 37 வினாக்களுக்கு விடை தருக. ஏ பொஸ்டேன் தேநீர் விருந்து. நாங்கள் சொல்லுவோம் அமெரிக்க சுதந்திர போராட்டமானது பொஸ்டேன் தேநீர் விருந்துடன் ஆரம்பமானது. பி சொல்லினம் டெனிஸ் மைதான உறுதிமொழி. டெனிஸ் மைதான உறுதிமொழியிலே தான் பிரான்சிய புரட்சி ஆரம்பமானது. டெனிஸ் மைதான உறுதிமொழியுடன் பிரான்சிய புரட்சி ஆரம்பமாகின்றது. பிரதித்துவமின்றியில் வரியும் இல்லை. அமெரிக்க சுதந்திர போராட்டத்தினுடைய பிரதானமான கோஷம் பிரதித்துவமின்றியில் வரியும் இல்லை. தெய்வீக கோட்பாடு. தெய்வீக கோட்பாடு என்பது சர்வதிகார ஆட்சியிலே காணப்பட்ட கடவுளினுடைய வரங்களை பெற்று ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதை விளக்குகின்ற கோட்பாடு தெய்வீக உரிமை கோட்பாடாக இருக்கும். நிலம் உணவு சமாதானம் என்பது வைசிய புரட்சியினுடைய மௌட வாசகமாக இருக்கும். நிலம் உணவு சமாதானத்தை மையமாக கொண்டு வைசிய புரட்சி இடம்பெற்றது. எனவே கூற்றுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கூற்றுகளிலிருந்து கேள்விக்கு போவோம். அமெரிக்க சுதந்திர போராட்டத்துடன் தொடர்புடைய விடை தொகுதி. முதலாவது சொல்லினம் ஏயும் சியும். ஏ வந்து பொஸ்டேன் தேநீர் விருந்து. பொஸ்டேன் தேநீர் விருந்துடன் அமெரிக்க சுதந்திர போராட்டம் ஆரம்பமானது. சி வந்து பிரதித்துவமின்றியில் வரியும் இல்லை. இதான் அமெரிக்க சுதந்திர போராட்டத்தின் மௌட வாசகமாக இருந்தது. எனவே ஏயும் சியும் சரியானது. 36வது பிரான்சிய புரட்சியுடன் தொடர்புடைய விடை. பிரான்சிய புரட்சியுடன் தொடர்புடைய விடை என்றால் கூற்றை நாங்கள் பார்த்தோம் என்றால் ஏ வந்து அமெரிக்க சுதந்திர போராட்டம், பி வந்து டெனிஸ் மைதான உறுதிமொழி, பி வந்து பிரான்சிய புரட்சியுடன் தொடர்பானது. பிரான்சிய புரட்சியுடன் தொடர்பான என்னும் ஒரு கூற்று இருக்கு. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அல்லது உரிமையை மையமாக கொண்டு இடம்பெற்றது பிரான்சிய புரட்சி. எனவே வினாவுக்குள்ள நாங்கள் போவோம் என்றால் பிரான்சிய புரட்சியுடன் தொடர்பான விடை வி ஆக இருக்கும். பிரான்சிய புரட்சியுடன் தொடர்பான விடை வி ஆக இருக்கும். பி இங்கே சொல்லப்படுது டெனிஸ் மைதான உறுதிமொழி. 37வது கேள்வி வைசிய புரட்சியுடன் தொடர்புடைய விடை. எனவே நாங்கள் அட்டவணைக்கு போய் பார்ப்போம் என்றால் பொஸ்டன் தேநீர் விருந்து அமெரிக்க சுதந்திர போராட்டம், டெனிஸ் மைதான உறுதிமொழி பிரான்சிய புரட்சி, பிரதித்துவமின்றியில் வரியும் இல்லை அமெரிக்க சுதந்திர போராட்டம். எனவே டியும் எஃப்பும் தான் வைசிய புரட்சியாக இருக்கும். எனவே கேள்வி போவோம் என்றால் வைசிய புரட்சியினுடைய தொடர்பான விடை ஒரு விடை தான் இருக்கின்றது. எனவே ஒரு விடையின் அடிப்படையில் 37வதுக்கு இ சரியானதாக இருக்கும். நிலம் உணவு சமாதானம் அட்டவணையில பாத்தீங்க என்றால் உணவு நிலம் சமாதானம் வைசிய புரட்சியினுடைய மௌட வாசகமா இருக்கும். வைசிய புரட்சியுடன் தொடர்புடைய விடை 2வது விடை சரியானதாக இருக்கும். இ என்பது சரியான விடையாக காணப்படும். 38வது கேள்வி ஐக்கிய நாடுகள் சபையின் பல்வேறு நிறுவனங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளை வழங்குவது. எனவே சட்ட ஆலோசனைகள் என்று சொன்னாலே நீதிமன்றமாக இருக்கும். பொதுச்சபை வந்து என்ன செய்யும் என்றால் அங்க உறுப்பினர்களை நியமிக்கும். சேலம் வந்து கூட்டங்களை நடத்தும். பாதுகாப்பு சபை வந்து யுத்த பிரகடனங்களை வெளியிடும்.
எனவே கேட்கப்பட்ட கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையின் பல்வேறு நிறுவனங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் வழங்குவது சர்வதேச நீதிமன்றமாக காணப்படும். 39வது கேள்வி, சுயஸ் கால்வாயை மக்கள் மயப்படுத்திய எகிப்திய ஜனாதிபதி. அது நேரடியான கேள்வி, அப்துல் காமல் நாசர். இவர்தான் சுயஸ் கால்வாயை தேசியோடைமை தங்களுடைய நாட்டுக்கு சொந்தமானது என பிரகடனப்படுத்திய போது ஐரோப்பிய நாடுகள் யுத்தம் செய்ய வலிக்கிட்ட போது ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு தீர்வு கண்டது. எனவே கேட்கப்பட்ட கேள்வி, சுயஸ் கால்வாயை மக்கள் மயப்படுத்திய எகிப்திய ஜனாதிபதி அப்துல் காமல் நாசராக காணப்படும். 40வது வினா, இரண்டாம் உலக மகாயுத்தம் ஆரம்பிப்பதற்கான காரணம். முதலாவது சரயோவா நிகழ்வு முதலாம் உலக மகாயுத்தம் ஆரம்பிப்பதற்கான காரணம். ஆஸ்திரியாவினுடைய முடிக்குரிய இளவரசன் பிரான்சிஸ் பெர்டினண்ட் போர்ஜினியா அல்லது சேர்பியாவினுடைய சரயோவா நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டமையே முதலாம் உலக மகாயுத்தம் ஆரம்பிப்பதற்கான காரணம். லூசிதானிய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது என்பது முதலாம் உலக மகாயுத்தத்திலே அமெரிக்கா பங்கேற்றமைக்கான காரணம். ஜெர்மனி ரஷ்ய ஆக்கிரமிப்பு, ஜெர்மனி போலந்தை ஆக்கிரமித்தை, ஒப்பந்தத்தை மீறி ஜெர்மனி போலந்தை ஆக்கிரமித்தமையே இரண்டாம் உலக மகாயுத்தத்துக்கான காரணமாக அமைந்தது. கேட்கப்பட்ட கேள்வி, இரண்டாம் உலக மகாயுத்தம் ஆரம்பிப்பதற்கான காரணம் ஜெர்மனி போலந்தை ஆக்கிரமித்தமை.